சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உனக்காகவே பேசுகிறேன். வானத்தில் பறக்கின்றதே பறவை, அந்த பறவையை பார்த்து பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய். பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து பார்த்து அது அதிசயம் அடையும். பறவையோடு பார்க்கையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் அது நினைக்கும். அதே போல பறவையின் இறகை விரித்து பறக்கின்ற பொழுது மனிதன் ஒரு நிமிடம் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான். அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும். உனக்கு நன்றாக தெரியும். கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான். ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் என்பதை நீ அறிய வேண்டும். அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான். அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இரை தேடி அலைகின்ற பொழுது தன் வாயால் அலகின் மூலமாக இரையை எடுக்க முடியாது. அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும். பசியால் தன் வயிற்றுக்காக 3 மாதம் உயிர் போகும் வலியால் அனுபவிக்கும் அந்த பசியை. தன் அலகு பலவீனம் ஆனதால் அதை மீண்டும் பலமடைய வேண்டி தன் அலகை பாறையில் போய் முட்டி மறுபடியும் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அலகு நுழைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வலியை தாங்கிக் கொண்டு இருக்கும். கழுகு தன் 3 மாத வலியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழ்நாள் பசியால் அது துடித்தே மாண்டு போய் இருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை அது வாழ வேண்டும். அதற்கு உணவு வேண்டும். அதற்கு இந்த வலி எவ்வளவோ மேல் என்று தான் அது நினைக்கும். தான் வாழும் நாட்களை மன தைரியத்தோடு நிறைந்து வாழ அது பழகி கொண்டிருக்கிறது. அதை போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை உறுதியாக எடுத்து நினைத்துக்கொள். என்ன நடந்தாலும் உன் காலம் முடியும் வரை அதற்காக சில வழிகளை சந்திக்க நேரிடும். அதைத்தான் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருந்தாய். இதுநாள் வரை அப்படித்தான் இருந்திருக்கிறாய். உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயிற்று. போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது. உன் கையளவில் கொஞ்சம் பொறு. அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு. வருகிறது உனக்கான நாள், வருகிறது. விடுகிறது உனக்கான விடியல், விடுகிறது. விடிந்து போகிறது. விடிந்தவுடன் வெளிச்சம் உனக்கு தெரிய போகிறது. அதன் பிறகு பார், உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேனா அல்லது இல்லையா என்பதை நீ பார். பிறகு என்னை பற்றி நீ அறிந்து கொள்வாய். உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை நான் ஏற்றப் போகிறேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பெறப்போகிறாய். அது நிச்சயம். அதுவரை பொறுத்திரு என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே. அதுவரை பொறுத்திரு. உன் கண்ணீரை துடைக்க கண நேரம்தான் இருக்கிறது. அல்லாஹ் மாலிக். நவகரணம் பயகரணம் சாயி சரணம்.